இன்றைக்கி சமையலுக்கு தேவைப்படுற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அது கூடயே அரிசி கழுவின தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கழுவின தண்ணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முட்டி வலி இருக்கவங்களும் குதிகால் வலி இருக்கிறவங்களும் இந்த தண்ணியில் முருங்கைக்கீரை சாறு வச்சு சாப்பிட்டா, தண்ணி சாறு வச்சு சாப்பிட்டா முட்டி வலியும் குதிகால் வலியும் சரியாயிடுமா. அதை தான் நான் இப்போ என்னோடய முட்டி வலிக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அரிசி கழுவின தண்ணியை சட்டியில் ஊற்றியாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் அதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும். கீரை வெந்த பிறகு சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், தேங்காய் இதெல்லாம் வச்சு நல்லா அம்மியில் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அம்மி இல்லாதவங்க மிக்சி ஜாரில் ஒரு சுற்று வச்சு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுடலாம். போட்ட பிறகு நல்லா கொதிக்கட்டும். செம்ம மணமாக கொதிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பையும் போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு கொதி விட்டுட்டு சூடான சாதத்தில் இதையும் சூடாக ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அமிர்தமாக இருக்குங்க சாப்பாடு. ட்ரை பண்ணி பாருங்கள்.